ஒரு சமயம் வசந்தவனம் என்ற காட்டுல ரோசி என்ற கிளி தன்னோட வீட்ல 4 முட்டைகளை இட்டிருந்தது. அந்த 4 முட்டைகள் இருந்தும் தன்னோட குழந்தைகள் எப்போ வெளியே வருவாங்கன்னு ரோசி கிளி ரொம்ப சந்தோஷமா ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தது. அதே காட்டுல ரோசி கிளி வீட்டுக்கு பக்கத்துல லூனா என்ற குருவி தன் குழந்தைகளான பிங்கி குக்கு கூட தன்னோட சின்ன வீட்ல சந்தோஷமா வாழ்ந்து வந்தது. ரோசி கிளியும் லூனா குருவியும் பக்கத்து வீடு என்பதனால நல்ல தோழிகளா இருந்தாங்க. இப்படி ஒரு சமயம், ரோசி, உன்னோட முட்டையில இருந்து குழந்தைங்க வெளியே வந்துடுச்சா? இல்ல லூனா, நானும் என்னோட குழந்தைகளுக்காக தான் ரொம்ப சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத ரோசி, சீக்கிரமாவே உன்னோட முட்டையில இருந்து குழந்தைகள் வெளியே வரும். ரோசி ஆண்டி, ரோசி ஆண்டி, முட்டையில இருந்து உங்க குழந்தை எப்ப வெளியே வரும்? அவங்க எப்ப என் கூட வந்து விளையாடுவாங்க ஆண்டி? கூடிய சீக்கிரமே உங்க கூட வந்து விளையாடுவாங்க பிங்கி குக்கு. இப்படியே சில நாட்கள் போனது. ரோசி கிளியோட 4 முட்டைகள் இருந்தும் குழந்தைகள் வெளியே எட்டி பார்த்தாங்க. பிறகு குழந்தைங்க சந்தோஷமா வெளியே வந்தாங்க. தன்னோட குழந்தைங்கள பார்த்த ரோசி கிளி ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சது. ஆனா அந்த 4 கிளி குழந்தைகள்ல 3 கிளிகள் ஒன்று போலவும், ஒரு கிளி மட்டும் நிறம் மாறி கருமையான கிளியா நிறம் மாறி இருந்தது. இருந்தாலும் கிளி தன்னோட 4 குழந்தைகளையும் தன் ரெக்கையால அணைச்சிக்கிச்சு. கிளியோட குழந்தைகள் பேரு சோட்டு, மிட்டு, சோனு, மீனு. ரோசி கிளியோட குழந்தைகள் வளர ஆரம்பிச்சாங்க. 4 கிளி குழந்தைகள்ல ஒரு கிளியை மட்டும் மற்ற 3 கிளி சகோதர சகோதரிகள் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ரோசி கிளி 4 குழந்தைகளையும் அன்பா பார்த்துக்குச்சு. நிறம் குறைவான குழந்தை பேரு சோனு. ஏய், அசிங்கமான சோனு, நீ எங்க கூட விளையாட வராத. நீ எங்க கூட விளையாடுனா உன்னோட கருப்பு கலர் எங்க மேல வந்துடும். நீ தனியா போய் விளையாடு. அக்கா, அண்ணா, ஏன் என்ன மட்டும் தனியா போய் விளையாட சொல்றீங்க? என்னையும் உங்க கூட விளையாட சேர்த்துக்கோங்க. முடியாது, முடியாது. நீ எங்க கூட பிறந்த சகோதரியே இல்ல. உன்னோட கலரை பாரு. இப்படி சோனு கிளிய கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. சோனு அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட போச்சு. அம்மா, அம்மா, அக்காவும் அண்ணாவும் ஏன் அவங்க கூட விளையாட சேர்த்துக்க மாட்டாங்க? ஏம்மா அக்காவும் அண்ணாவும் என்னை பார்த்தா பிடிக்கலன்னு சொல்றாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சோனு. நான் உன்னோட அண்ணன்கிட்டயும் அக்கா கிட்டயும் சொல்றேன். நீ இப்ப போய் பக்கத்து வீட்ல இருக்கிற பிங்கி கூடவும் குக்கு கூடவும் போய் விளையாடு. உடனே சோனு பக்கத்து வீட்ல இருக்கிற லூனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. ஆண்டி, ஆண்டி, பிங்கியும் குக்குவும் எங்க ஆண்டி? நான் அவங்க கூட விளையாடணும். சோனு, வெளியே இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே பிங்கியும் குக்குவும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. போய் அவங்க கூட விளையாடு. லூனா இப்படி சொன்னதும் சோனு ரொம்ப ஆசையா பிங்கி குக்கு இருக்கிற இடத்துக்கு பறந்து போச்சு. குக்கு, நானும் உங்க கூட விளையாட வரேன். வாங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணா விளையாடலாம். ஏய் சோனு, உன்னை யார் இங்க வர சொன்னது? இங்க இருந்து போ. உன்னோட சேர்ந்து விளையாடுனா உன்னோட கருப்பு கலர் எங்க மேல வந்துடும். போ, போ இங்க இருந்து. ஆமா சோனு, இனிமே எங்க கூட எப்பவும் விளையாட வராத. இப்படி குக்குவும் பிங்கியும் சொன்னதும் சோனு அழுதுகிட்டே கடைகள் இருக்கிற பக்கமா பறந்து போச்சு. அங்க இருந்த சில பறவைங்க, ஏய், அங்க பாத்தியா? இவ்ளோ அசிங்கமான கிளிய நீ எங்கேயாவது பார்த்திருக்கியா? அசிங்கமான கிளி, அசிங்கமான கிளி. இப்படி சோனுவை பார்க்குற பறவைங்க எல்லாரும் கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க. அழுதுகிட்டே சோனு ஒரு நதிக்கரையில போய் உக்காந்துச்சு. நதியில இருக்கிற தண்ணியில தன்னோட முகத்தை சோனு பார்த்துச்சு. என்ன, நான் இவ்வளவு அசிங்கமா இருக்கேனா? இப்படி சோனு தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நதிக்கரையில வேறு சில பறவைங்க வந்து உட்கார்ந்தாங்க. அந்த பறவைங்களை பார்த்ததும் சோனு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட பேசலான்னு போச்சு. சோனுவை பார்த்த பறவைங்க, ஏ அசிங்கமான கிளி, கருப்பு கிளி, எதுக்கு எங்க கிட்ட வர? இங்க இருந்து ஓடி போ. திரும்பவும் சோனு கிளி நதிக்கரையை பார்த்து உட்கார்ந்துகிட்டு இருந்தது. உடனே அந்த நதியிலிருந்து நீரோட தேவதை வெளியே வந்தாங்க. சோனு, உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏன் இங்க அழுதுகிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? தேவதையே, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க. என் கூட யாருமே விளையாட மாட்றாங்க. நான் கருப்பா இருக்கேன்னு சொல்றாங்க. சோனு சொன்னதை புரிஞ்சுக்கிட்ட நீர் தேவதை சோனுவை ஒரு அன்னப்பறவையா மாத்துச்சு. சோனு, நீ இப்போ உன்னோட முகத்தை இந்த நதியில பாரு. உடனே சோனு தன்னோட முகத்தை தண்ணியில பார்த்தது. கருப்பு நிறமா இருந்த தன்னோட முகம் இப்போ அன்னப்பறவையின் முகமா அதுக்கு தெரிஞ்சது. என்ன,
நான் அன்னப்பறவையா மாறிட்டேனா? ஆமா சோனு, உன்னை நான் அன்னப்பறவையா மாத்திட்டேன். அதுவும் அழகான அன்னப்பறவையா. யாரெல்லாம் உன்னை வெறுத்தாங்களோ அவங்க எல்லாரும் வருத்தப்படுவாங்க. யாரெல்லாம் நீ கருமையா இருக்கேன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் உன் அழகு பார்த்து பொறாமைப்படுவாங்க. அழகான அன்னப்பறவையே, போ, நீ போய் சந்தோஷமா இரு. உடனே அழகான அன்னப்பறவையா மாறின சோனு சந்தோஷமா அந்த நதிக்கரையை சுத்தி வந்தது. குழந்தைங்களா, இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அன்பு என்பது அவங்களோட நிறத்திலையும் அழகுலையும் கிடையாது. அது அவங்களோட குணத்துல தான் இருக்கு. அதனால யாரையும் குறை சொல்லி அவங்கள புண்படுத்தாதீங்க.